ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் போது காயமடைந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சிகிச்சைக்காக மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் தென்னாப்பிரிக்க தொடர் மற்றும் T20 உலகக்கோப்பை தொடர் ஆகியவற்றில் அவர் இடம்பெறவில்லை. காயம் தீவிரமாக இருந்ததால் IPL தொடரில் அவர் விளையாடுவது கூட சந்தேகம்தான் என்று கூறப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக தற்போது பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் ஸ்ரேயாஸ் தீவிரமாக பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் இடம்பெற வேண்டும் என்று BCCI விரும்புவதாகவும் இதனால்தான் இந்திய அணி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்திய ODI கேப்டனாக அறிவிக்கப்பட்ட பிரின்ஸ் சுப்மன் கில் அண்மை காலமாக சொதப்புவதால் அவருக்கு பதிலாக ஸ்ரேயாஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று BCCI நினைக்கிறதாம். இதனால் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஸ்ரேயாஸுக்கு மாறியிருக்கிறது. தற்போது அவர் முழு உடல் தகுதியை எட்டிவிட்டதாகவும் விரைவில் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் விளையாடுவார் என்றும் நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.